வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ முட்டையில ஒரு வறுவல் பண்ண போறோம். அதுக்கு முட்டையை இந்த மாதிரி அவிச்சு வச்சிருக்கேன். இப்போ வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா எடுத்துட்டு அதை எப்படி வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முட்டை வறுவல் பண்றதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வடிக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அது 2-3 மிளகாய். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதுலயே காஷ்மீர் வத்தல் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச், மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சமா குழம்பு மிளகாய்த்தூள், இப்போ முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும். மஞ்சக்கருவை கூடயே சேர்த்து போட்டா அது குழஞ்சிரும் கூடவும், அதனாலதான் கடைசியா போட்டு இறக்கணும். வெங்காயம் வேகும் போதே உப்பு போட்டோம், அது இப்ப கரெக்டா இருக்கு, அதனால உப்பு போட வேண்டியதில்லை. டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. மஞ்சக்கரு சேர்த்துக்கலாம். லேசா அப்படியே மெல்டாப்ல பரட்டி விட்டுக்கோங்க, அது ரொம்ப குழஞ்சு போயிடும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். முட்டை வறுவல் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. முட்டை வறுவல் நல்லா ஜம்முன்னு அருமையா இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. வெரைட்டி ரைஸ், பருப்பு குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காரக்குழம்புக்கு இந்த முட்டை வறுவல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.